இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்வல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிரிசனர்ஸ வந்து கேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். முக்கியமா கடைசியா பிரிசனர்ஸ் வந்து நம்ம எதுல பார்த்தோம் அப்டின்னா வந்து, நம்ம வல்ச்சர வந்து நம்ம ஹோம் கமிங்ல அடிச்சு, "தம்பி நீ இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வா" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஆஃப் ஸ்பைடர் மேன் வந்து அடுத்த அப்கமிங்ல ஃபார் ஃப்ரம் ஹோம்ல எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்ட் சூட்டோட வந்தாரு அப்டின்ற ஒரு குட்டி ஸ்டோரிய வந்து ஹோம் கமிங்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோம் கமிங் எண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியன் வருவாப்ல. அங்க வல்ச்சர தவிர்த்து ஸ்கார்பியன் உள்ள வந்ததுனால, மேபி அதோட ஒரு சிங்க் பண்ணுவாங்களோ அப்டி. இன்னொன்னு இப்ப என்னன்னா, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன்றது எல்லாருக்குமே தெரியாது. முக்கியமா வந்து வல்ச்சரோட பொண்ண தான் வந்து நம்ம தலைவன் வந்து ஆல்ரெடி ஹோம் கமிங்ல லைட்டா வந்து சரி ஓகே லவ் இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்துட்டு இருப்பாப்ல. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. எம்ஜேவே மறந்துட்டாங்க. எம்ஜேவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தனியா இருக்கிறாப்ல. அதனால பீட்டர் பார்க்கர் தான் வந்து ஸ்பைடர் மேன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் காரணமா. ஸோ இப்படி ஒண்ணு இருக்குதா? அதே மாரி இங்கிட்டு ஸ்கார்பியன் வராரு. ஸோ ஸ்கார்பியன் வந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு சினிஸ்டர் 6 மினிமம் கேரண்டியா வேணும். யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் மேன் அனிமேட்டட் சீரிஸ்லயுமே வந்து ஸ்கார்பியன எந்த அளவு ஒரு டேஞ்சரஸா காட்ட முடியுமோ காட்டியிருந்தாங்க. முக்கியமா வந்து நார்மன் ஆஸ்பானோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல வந்து பயங்கரமா பீட்டர் பார்க்கர் வந்து செம்மையா எவால்வ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லெவலா இருக்கிற ஒரு விஜிலாண்டிஸ எப்படி மனுஷன் டீல் பண்றாரு, புது சூட்ஸ்ல எப்படி மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பகுதியா இருக்கு. ஸோ ஸ்கார்பியன் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்குற மாரி மேபி வரலாம், வராமலும் போலாம். பட் ஆனா ஸ்கார்பியன் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸா வந்து ஒரு 60, 70% வந்து நான் பார்க்குறேன்.